டே 3 ஆஃப் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இன்னைக்கு சென்னை சேப்பாங்க வந்து என்ன நடந்துச்சு தான் பார்க்க போறோம். நேற்று டேஸ் முடியப்ப இந்தியன் டீமோட ஸ்கோர் 81 ரன்னுக்கு 3 விக்கெட் இருந்துச்சு. இந்த நிலைமையில பார்த்தோம்னா இன்னைக்கு காலைல ஸ்டார்டிங்ல வந்து ரிசர்வ் பண்ண சுப்மன் கில் கொஞ்சம் டென்டேட்டிவா தான் ஆட ஆரம்பிச்சாங்க. அடுத்து அவங்களோட டிஃபென்சிவ் ஸ்கில்ஸை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து ஓவர்ஸ் போக போக அவங்களோட அட்டாக்கிங் ஷாட்ஸ்னால இப்போ வந்து இந்தியன் டீமோட ஸ்கோர் அபாரமான நிலைக்கு போயிருக்கு. ரிசர்வ் பண்ண ஒரு சுமார் ஒரு 2 வருஷம் கழிச்சு கம்பேக் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. அடுத்து சுப்மன் கில்லை பத்தி சொல்லணும்னா அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆயிருவாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல அது காம்பன்சேட் பண்ற விதமா லாஸ்ட் ஒரு 4 மேட்ச்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியன் டீமோட ஸ்கோர் 287 ரன் வரப்ப அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 515 ரன் ஹிமாலய இலக்கை நோக்கி வந்து பங்களாதேஷ் அவங்களோட வெற்றியை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே பங்களாதேஷ் பேட்டர்ஸ் அவங்களோட அட்டாக்கிங் ஸ்கில்ஸை காட்ட ஆரம்பிச்சப்ப இந்தியன் பவுலர்ஸ் எல்லாமே ஒரு பேக் சீட் போனாங்க. போன இன்னிங்ஸ் மாதிரி இந்த இன்னிங்ஸ் வந்து இந்தியன் பவுலர்ஸுக்கு ஈஸியா இல்ல, கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. பார்த்தோம்னா நம்ம மண்ணின் மைந்தன் அடுத்து என்னோட ஃபேவரட் பிளேயரா இருக்க ரவிச்சந்திரன் அஸ்வின் கொஞ்சம் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு. அடுத்து அவருமே ரன் த்ரூ பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த நிலை அடுத்து பங்களாதேஷ் கேப்டனா இருக்க சாண்டோ ரொம்ப நாளாவே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா இந்த ஒரு அபாரமான இன்னிங் சேஸ்ல எந்த டீம் மெம்பர்ஸுமே வந்து கஷ்டப்படலாம்னு சொல்லி அவரோட ஷோல்டர்ஸ்ல வந்து பிரஷர் எடுத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாரு. அதனால பார்த்தோம்னா அவருமே 50 கிராஸ் பண்ணாரு. இன்னைக்கு டேஸ் முடியறப்ப 158 ரன்னுக்கு 4 விக்கெட் விட்டுருந்தாங்க. இருந்த எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. இருந்தாலுமே அந்த டீம்ல இன்னும் ஒரு 4 நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. பார்த்தோம்னா பங்களாதேஷ் டீம் ஒரு 250 ரன்னுக்கு மேல அடிக்கிற நிலைமையா இருக்கு. நாளைக்கு இந்தியா அவங்களை ஆல் அவுட் பண்ணுவாங்களா இல்ல பங்களாதேஷ் டீம் 5 நாள் வரையும் போய் ஃபைட் பண்ணி மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி உங்களோட டாப்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.